வகுப்பு சமூக அறிவியல் கைடு. பாடத்தினை புரிந்து கொள்ள உரையாடல் வடிவில் ஸ்டடி மெட்டீரியல், விடைகளை ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப்ஸுடன் கூடிய பிராக்டிஸ் மேனுவல். தேர்வுக்கு இதிலிருந்து தான் கேள்விகள் வரும். 10ஆம் வகுப்பு படிக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுங்கள் புரந்தூர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ். உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலர்கள் கொண்டாடும் ஓஹோ எந்தன் பேபி வெற்றி நடை போடுகிறது. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் மாதவன் நடித்த இறுதி சுற்று, விக்ரம் வேதா, ராக்கெட்ரி போன்ற படங்கள் தமிழ் சினிமாவில் பிரபலமான படங்கள். அப்படி இருந்தும் அவர் ஏன் தமிழ் சினிமாவில் கவனம் செலுத்தாமல் தொடர்ந்து இந்தி படங்களே நடிச்சிட்டு இருக்காரு? அவருக்கு தமிழ் சினிமாவில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அல்லது தமிழ் சினிமாவில் நடிக்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. மாதவனை பொறுத்தவரையிலே தமிழ் படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்லாம் அவருக்கு திட்டம் எதுவும் இல்லை. சரியான கதைகள் அமைந்தால் தமிழ் படத்தில் நடிக்க அவர் தயாராகத்தான் இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக மட்டும் நடிக்கிற நடிகர் இல்லை, நல்ல கதை, அவருக்கு பிடித்த கதாபாத்திரம் அமைய வேண்டும். அப்போ தான் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொள்வார் மாதவன். சிவாஜி கணேசன் நடித்த படங்களில் அவருக்கு அதிகமாக ஜோடி சேர்ந்து நடித்தது சுஜாதாவா அல்லது ஸ்ரீபிரியாவான்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. சுஜாதா, ஸ்ரீபிரியா இருவரும் சிவாஜியோட அதிகமான படங்களில் சேர்ந்து நடித்ததுன்னா அது ஸ்ரீபிரியா தான். விஜய் ஃபேன்ஸ் முன்னாடி படத்துடைய வசூல் மற்றும் யூடியூப் வியூஸ்க்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. விஜய் போராடுறது நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்னாலும் சினி ஃபீல்டில் ஸ்டண்ட் மேனுக்கு நடக்கிற அநியாயத்தை விஜய் தட்டி கேட்பாரா? ஸ்டண்ட் மேனுக்கு ஹீரோ அளவுக்கு பெரிய சம்பளம் இல்லை அப்படின்னாலும் அவங்க ரொம்ப காலமாக ஸ்டண்ட் பண்ணி தன்னோட உயிரை இழந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விஜய் நியாயம் வாங்கி தருவாரான்னு பூனேலேருந்து பிரவீன் கேட்டிருக்காங்க. ஸ்டண்ட் கலைஞர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விஜயை சந்தித்து பேசினார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு வழி ஏற்பாடு செய்து தருவார் விஜய். எம்ஜிஆருடைய படங்களில் டான்ஸ் பண்ணுறது, ஃபைட் பண்ணுறது அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக பண்ணுறாரு. அவருக்கு ஜிம்னாஸ்டிக் தெரியுமான்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆருக்கு ஜிம்னாஸ்டிக் எல்லாம் தெரியாது, ஆனால் சினிமாவில் எப்படி சண்டை போட வேண்டும் என்ற அந்த லாபகம் தெரியும். வேல்பாரி படம் வேற ஒரு தளத்தில் இருக்கும், அதை பிரம்மாண்டமாக பண்ண பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இயக்குனர் சங்கர் சொல்லியிருந்தாரு. ஆனால் சங்கர் சமீபத்தில் இயக்குன 2 படங்களும் பெரிய அளவில் ஹிட் ஆகல. ஸோ அதனால் அவரை வச்சு தயாரிப்பாளர்கள் படம் பண்ண முன் வருவாங்களான்னு விருகம்பாக்கத்திலிருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. 2 படங்கள் தோல்வி படங்களாக அமைந்து விட்டதன் காரணத்தினால சங்கர் ஆற்றல் இல்லாத இயக்குனர் அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? எப்படிப்பட்ட அரிய படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர் சங்கர். அதனால் இன்னமும் அவர் மேல் நம்பிக்கை உள்ள பல தயாரிப்பாளர் இருக்கத்தான் செய்கிறார்கள். கூலி படத்தில் எல்லா ப்ரமோஷன் மெட்டீரியல்லையும் என்ஜி ஷார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரியல் ஃபுட்டேஜ் படத்தில் தான் வரும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு. என்ஜி ஷார்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு யாழ்ப்பாணத்திலிருந்து ஜானி கேட்டிருக்காங்க. காட்சிகளை படமாக்கும் போது சரியாக அமையாத காட்சிகள் இருக்கு, அதுதான் நோ குட் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நோ குட் தான் என்ஜி. இதுக்கு முன்னால் என்ஜி ஷார்ட்ஸ் யாரும் பொது வெளியிலே பகிர்ந்து கொண்டதாக தெரியல. அரசியலில் வெற்றியும் வரும் தோல்வியும் வரும் அப்படின்னு விஜய்க்கு தெரியும் தானே, அப்புறம் எதுக்காக ஜனநாயகன் படம் தான் தன்னுடைய கடைசி படம் அப்படின்னு அறிவிக்கணும்? இதுக்கப்புறமா அவர் நடிக்க வந்தால் நல்லாவா இருக்கும், அதுக்கு அவர் அப்படி சொல்லாமலே இருந்திருக்கலாமேன்னு தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. இனி திரைப்படங்களில் நடிக்கப் போவதிலே முழுக்க முழுக்க அரசியலில் தான் அப்படின்னு விஜய் சொன்ன போதே அவருடைய அரசியலை பற்றி பல விமர்சனங்கள் எழுகின்றன. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் சினிமாவில் நடித்து கொண்டு இன்னொரு பக்கம் அரசியலிலும் ஈடுபடுவேன் என்று விஜய் சொல்லியிருந்தார் என்றால் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் அவர் மேலே எழும்? அதை தவிர்ப்பதற்காகத்தான் அப்படி ஒரு முடிவை அறிவித்தார் விஜய். ரிச்சர்ட் ரிஷி, ஷாலினி, ஷாமிலி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்களான்னு நியூஜெர்சியிலிருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. ரிச்சர்ட், ஷாலினி, ஷாம்லி ஆகிய மூவரும் இணைந்து ஜெகதீக வீரடு அதிலோக சுந்தரி அப்படின்ற தெலுங்கு படத்தில் ஒன்றா நடிச்சிருக்காங்க. அந்த படத்தை இயக்கியவர் ராகவேந்தர் ராவ். அந்த படத்தில் கதாநாயகனாக நடித்தது சிரஞ்சீவி, கதாநாயகியாக நடித்தது ஸ்ரீதேவி. பாடகர் எஸ்பிபியும் அவரது தங்கை சைலஜாவும் சேர்ந்து டூயட் சாங் பாடியிருக்காங்களான்னு மதுரையிலிருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. ராஜா சின்ன ரோஜா, குளிர்கால மேகங்கள், அன்புள்ள அப்பா உட்பட பல திரைப்படங்களில் எஸ்பி பாலசுப்ரமணியம், சைலஜாவும் இணைந்து காதல் பாடல்களை பாடியிருக்கிறார்கள். சிவாஜி சாருக்கு வலது கை இடது கையா இருந்தவர் யார், அவர் எந்த அளவுக்கு அவருக்கு உதவிகரமாக இருந்தாருன்னு சென்னையிலேருந்து சந்திரகுமார் கேட்டிருக்காங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பரபரப்பாக சினிமாவில் நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவருக்கு வலது கையாகவும் இடது கையாகவும் இருந்ததுன்னா அவருடைய தம்பி வி.சி. சண்முகம் தான். சிவாஜியுடைய காட்சி, சிவாஜியுடைய சம்பளம் எல்லாவற்றையும்
அவர்தான் பார்த்து கொண்டார். முரளிக்கு ஜோடியா ராதா நடிச்சிருக்காங்களான்னு குவைத்துல இருந்து அமிர்தேஸ்வரன் கேட்டிருக்காங்க. முரளிக்கு ஜோடியாக ராதா நடித்ததில்லை. கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இவங்களுடைய சக்சஸ்க்கு என்ன காரணம்னு கேட்டா, கமல்ஹாசன் தன்னுடைய பலம் எதுன்னு தெரிஞ்சு சக்சஸ் ஆனாரு, ரஜினிகாந்த் சார் தன்னுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு சக்சஸ் ஆனாருன்னு சொல்லுவேன். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு அரந்தையிலிருந்து சேகர் செந்தில் கேட்டிருக்காங்க. உங்களுடைய விமர்சனம் எனக்கு ஏற்புடைய ஒரு விமர்சனம் இல்லை. கமல்ஹாசனுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம் தன்னுடைய பலத்தை அவர் உணர்ந்திருப்பது தான் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பதை போலவே ரஜினிகாந்துடைய வெற்றிக்கும் முக்கியமான காரணம் தன்னுடைய பலம் இல்லை அப்படின்றத ரஜினி உணர்ந்திருப்பது தான். கமல்ஹாசனுடைய பலம் வேறு, ரஜினியுடைய பலம் வேறு என்று நீங்கள் சொல்லியிருந்தால் நிச்சயமாக அதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். வேட்டுவம் படத்துடைய ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்டண்ட் கலைஞர் மோகன்ராஜ் உயிரிழந்திருக்காரு. இந்த மாதிரி ரிஸ்கான காட்சிகள் நடிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் ஏதாவது ஒப்பந்தம் இருக்குமா, இன்சூரன்ஸ் பாலிசி ஏதாவது இருக்குமான்னு தோரணமலையிலிருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. சண்டை காட்சிகளில் நடிப்பவர்களோடு தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஒப்பந்தமும் இருக்காது. ஸ்டண்ட் இயக்குநர்களோடு மட்டும்தான் தயாரிப்பாளர்களுக்கு ஒப்பந்தம் இருக்கும். சமீப காலமாக சண்டை காட்சிகளை படமாக்கும் போது சண்டை கலைஞர்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பது வழக்கமாகத்தான் இருக்கிறது. தமிழ் சினிமாவில் கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன் இல்லாத ஃபியூச்சரிஸ்டிக் படம் ஏன் வரமாட்டேங்குதுன்னு வில்லியனூர்ல இருந்து அரவிந்தலோச்சனன் கேட்டிருக்காங்க. வீட்டில் மிக்சி, கிரைண்டர் இதெல்லாம் வைத்து பழகிய பெண்மணிகளால் எப்படி அதெல்லாம் விட்டுட்டு உரலுக்கும் அம்மிக்கும் திரும்ப முடியாதோ அப்படித்தான் சினிமாவில் கிராஃபிக்ஸ் போன பின்னால் திரும்பவும் கிராஃபிக்ஸ் இல்லாமல் படங்கள் எடுக்க இயலாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார்கள். மாரீசன் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தேன். வடிவேலு தன்னுடைய நடிப்புல அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு தோணுது. இந்த படம் வெற்றி அடைஞ்சா சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தொடர்ந்து படம் பண்ணுவாங்களான்னு விருகம்பாக்கத்துல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. மாரீசன் படத்துடைய ட்ரெய்லர் இங்கே குறிப்பிட்டிருப்பது போலவே பாராட்டுன்ற விதத்திலே அமைந்திருக்கிறது. அது எந்த சந்தேகமும் இல்லை. ஏதோ சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இப்போ படம் எடுக்கிறத நிறுத்தி வச்சிருக்கிற மாதிரி தொடர்ந்து அவங்க படம் எடுப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. அவர்கள் தொடர்ந்து படங்களை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். மிக விரைவிலேயே அந்த நிறுவனத்துடைய 100வது படம் கூட உருவாகி இருக்கிறது. அந்தமான்ல ஷூட் பண்ணப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. அந்தமானில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட முதல் தமிழ் படம்னா அது முக்தா சீனிவாசனுடைய இயக்கத்தில் உருவான அந்தமான் காதலி என்ற படம் தான். நடிகர்களும் சிவாஜி கணேசனும் சுஜாதாவும் ஜோடியாக நடித்த படம் அது. நடிகர் சிங்கம்புலி அவர்கள் வெஜிடேரியனா அல்லது நான் வெஜிடேரியனான தர்மபுரியிலிருந்து ராஜா கேட்டிருக்காங்க. பெயர்லேயே சிங்கம் புலி ரெண்டையும் வச்சுக்கிட்டு சிங்கம்புலி வெஜிடேரியனாக இருக்க வாய்ப்பு இருக்கா? வேல்பாரி வெற்றி விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேல்பாரி நாவலை ஓய்வு காலங்களில் படிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன், அதனால தான் முழுசாக படிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. புத்தகம் படிக்கிறது அப்படின்றது ஓய்வில் செய்ய வேண்டிய வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது சரியான பாண்டிச்சேரியிலிருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஓய்வு எடுக்கும் போது படிக்கலாம் அப்படின்னு வேல்பாரி புத்தகத்தை எடுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு ரஜினி தன்னுடைய அனுபவத்தை சொன்னாரே தவிர எல்லாரும் ஓய்வு எடுக்கும்போது மட்டும் புத்தகங்களை வாங்கி படிங்க அப்படின்னு அந்த மீட்டிங்கில் சொல்லலையே. ஒரு நொடி படத்தை சமீபத்தில் தான் பார்த்தேன். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த படத்துடைய இயக்குனரான மணிவர்மன் அடுத்த படத்தை எடுக்கிற முயற்சியில் இருக்காரான்னு திருச்சியிலிருந்து எத்திராஜலு கேட்டிருக்காங்க. ஒரு நொடி படத்தினுடைய இயக்குனரான மணிவர்மன் தன்னுடைய அடுத்த படத்தை உருவாக்குகின்ற முயற்சியில் தான் இப்போ தீவிரமாக இருக்கிறார். இந்தியா அல்லது உலக அளவில் அதிகமான திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்தது நடிகர் பிரேம் நசீர் அவர்கள் தானா, இல்லை அவருடைய சாதனையை வேற நடிகர்கள் முறியடிச்சிருக்காங்களான்னு திருமுல்லை வாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவிலேயே மிக அதிகமான படங்களில் கதாநாயகனாக நடித்த பெருமைன்னா அது மலையாள நடிகரான பிரேம் நசீருக்கு மட்டுமே சொந்தமானது. அந்த சாதனையை இனி யாரும் முறியடிக்க வாய்ப்பில்லை என்பதும் உண்மை. ஹாலிவுட்டில் ஸ்டண்ட்டுக்குன்னு தனியாக சேஃப்டி ட்ரைனிங் பிளானிங்லாம் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெரிய அளவில் இன்சூரன்ஸும் இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லாததால் ஸ்டண்ட் பண்ணும்போது நிறைய விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படுது. எதுக்காக இயக்குநர்கள் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணணும்? ஒருவேளை ஹீரோவாக இருந்தால் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுப்பாங்களான்னு வில்லியனூர்லேருந்து அரவிந்தலோச்சனன் கேட்டிருக்காங்க. ஸ்டண்ட் காட்சிகளை படமாக்கும் போது இன்சூரன்ஸை விட மிகவும் முக்கியமானது ஸ்டண்ட் கலைஞர்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபுல் ப்ரூஃபாக நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வராது என்று உறுதி செய்து கொண்டதுக்கு பின்னால் தான் அது போன்ற காட்சிகள் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உசுர் அப்படின்றது எவ்வளோ விலை மதிப்பில்லாதது, அதை சர்வசாதாரணமாக கையாள நமக்கு என்ன உரிமை இருக்குது? அடுத்து இன்று ஒரு தகவல். இளையராஜாவை பொறுத்தவரை அவருடைய இசைத்திறமையை பாராட்டாத திரைக்கலைஞர்களே இல்லை என்று சொல்லலாம். உலகம் முழுவதிலும் இருந்து பார்த்தீங்கன்னா பல ஆளுமைகள் இளையராஜாவுடைய அந்த இசைத்திறனை போற்றி பாராட்டி இருக்கிறார்கள். அந்த பாராட்டுக்கள் எல்லாவற்றிலும் இளையராஜா மிகவும் மதிக்கின்ற ஒரு பாராட்டுன்னா அது நடிகர் சிவாஜி கணேசனுடைய பாராட்டு.
முதல் மரியாதை படத்திற்காக பதிவு செய்யப்பட்டிருந்த பாடல்களை எல்லாம் கேட்டதற்கு பின்னாலே இளையராஜாவை சந்தித்த நடிகர்கள் சிவாஜி கணேசன், ஜி ராமநாதன், வெங்கட்ராமன் எல்லோரும் மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ்டா என்று சொன்னதோடு இல்லாமல் அவர்கள் எப்படிப்பட்ட இசை சாதனையை எல்லாம் செய்தார்கள் என்பதை பற்றியும் இளையராஜாவிடம் சொல்லிவிட்டு இப்போ அந்த கிரியேட்டர்ஸில் நீயும் சேர்ந்து விட்டாய் என்று இளையராஜாவை பாராட்டியிருக்கிறார். அந்த பாராட்டை காட்டும் எனக்கு வேறு என்ன பாராட்டு வேண்டும்? அவர் அப்படி என்னை பாராட்டிய போது என் கண்கள் என்னையும் அறியாமல் கலங்கின என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் இளையராஜா. இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அடுத்த சாய் சித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் கலை இயக்குனர் தோட்டா தரணி. அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக கலை உலகுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற கலை இயக்குனர் தான் தோட்டா தரணி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் இவர் இணைந்து பணியாற்றாத முக்கியமான இயக்குநர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா இயக்குநர்களோடும் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். 2 முறை சிறந்த கலை இயக்குனருக்கான தேசிய விருதை வென்றுள்ள இவருக்கு இந்திய அரசுடைய 4வது உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினை வழங்கி மத்திய அரசு கௌரவப்படுத்தி இருக்கிறது. மாநில அளவிலே பல விருதுகளை வென்றுள்ள தோட்டா தரணி கலை இயக்குனராக தான் பெற்ற அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் படிக்கும்போது ஒரு ஆர்டிஸ்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்களா, இல்லை ஆர்ட் டைரக்டர் ஆகணும்னு நினச்சிங்களா? சார், அந்த பர்டிகுலர் ஏஜில் அப்பா கூட போகிறதுனா தமாஷையாக போயிட்டு வருவேன். இவர் கூப்பிட்டு போக மாட்டார். உனக்கு எதுக்கு வந்தது இந்த சினிமாலாம்? அந்த டைமில் வந்து இந்த சின்ன சின்ன சிகரெட் ஷாப்பு, பீடி ஷாப்புக்கு அவங்கெல்லாம் பான்ஸு விற்கிறவங்க, ஹோல்சேலில் விற்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நான் விண்டோ டிஸ்பிளே எல்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த டைமில் பண்ணாக்கா அவனுக்கு ப்ரைஸ் கிடச்சிச்சு. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.